இனிமே வீரபத்திரனை பிடிக்கணும்னு அரசாங்கமே நினைச்சாலும் அதிகாரிங்க நினைக்க மாட்டாங்க இல்ல. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க டியூட்டியில் இருக்க பேசத்தா பணம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி நாமும் நம்மால செத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன? பிரபாகரன் தான் ஆரம்பிப்போம். சிரிக்கடா சிரிக்கடா. செத்தது பிரபாகரனா தான் சிரிப்போம். எல்லாம் நம்பாளுங்களாச்சே. என்னடா சொல்ற? அவன் முதலாளி பிரபாகரன் தப்பிச்சிட்டான். சுப்பிரமணி, ஆனமலை ரேஞ்ச். ஆர் ராஜா, சத்தி ரேஞ்ச். எஸ் காளீஸ்வரன், பொள்ளாச்சி ரேஞ்ச். எஸ் ஹரிஹரன், டாப் ஸ்லிப் ரேஞ்ச். அச்சுதன் நாயர், ஹை ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ராமு, போலாம்பட்டு ரேஞ்ச். மோகன்ராஜ், வால்பாறை ரேஞ்ச். மகாலிங்கம், அட்டகட்டி ரேஞ்ச். நான் இங்க ஏன் அதிகாரியா பொறுப்பேற்றுக்கிட்டேன் தெரியுமா? மக்களை மதிக்காத வீரபத்திரனை, சட்டத்தை மதிக்காத வீரபத்திரனை பிடிச்சே ஆணுங்கிற மன உறுதி உங்க எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா உங்க உதவி இல்லாம இத்தனை வருஷமா அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது. உங்கள உயிருக்கு பயந்தோ, பணத்துக்கு ஆசைப்பட்டோ காட்டி கொடுத்தவங்க, காட்டி கொடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கீழே வேலை பார்க்கறத விட்டுட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருங்க. இல்ல என்கிட்ட சொல்லுங்க, நானே டிரான்ஸ்பர் வாங்கி உங்களை அனுப்பி வைக்கிறேன். நாளையில இருந்து உங்க ஏரியால விசிட் பண்ண போறேன். என்ன அது? செக் போஸ்ட் ஓபன் ஆயிருக்கு. யார் கார்டு இங்க? யோ வாயா இங்க. இங்க யாரையா கார்டு? போய் தேடி பாரியா. யாருமே இல்லை சார். யார் இங்க டியூட்டி பார்க்கறது? சாமி கண்ணு சார். கூப்பிடையா நானே. சாமி கண்ணு, சாமி கண்ணு, சாமி கண்ணு, சாமி கண்ணு. யாராவது செக் போஸ்ட் திறந்து இருக்க, போய் தொலைய வேண்டியதானே. தொப்பியை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியுது. வணக்கம் சார். நமஸ்காரம். ஏயா செக் போஸ்ட் திறந்து வச்சிருக்க? மூடி வச்சா கடத்தல் லாரியில வர்றவனுங்க நிக்கவா செய்யறானுங்க, உடைச்சிட்டு போயிடறானுங்க சார். சார் எதிர்த்து நின்னோன்னு வச்சுக்கோங்க, மேலே ஏற்றியே கொண்டுறானுங்க சார். அரசாங்க சொத்து நாசமாகிறது எனக்கு பிடிக்காது சார், எனக்கு பிடிக்காது. இவ்வளவு பொறுப்பா சிந்திக்கிற நீ டியூட்டி நேரத்துல குடிபோதையில இருக்கியே, தப்பு இல்ல? தப்புதான் சார், தப்புதான். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சார்? முன்னாடி 5 பேர் இங்க வேலை செஞ்சோம் சார். 4 பேரை வீரபுத்திரன் கொன்னுட்டான் சார். இந்த இடத்த பாத்தீங்களா? இடிஞ்சு கிடக்குற இந்த வீடு எவனாவது இருப்பானா சார் இங்க? நான் ஒருத்தன் தனியா இருக்கேன் சார். ஏன்னு கேட்க ஒரு நாதி கிடையாது. ரொம்ப பயமா இருக்கு சார். ஆனா தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கூட ஒரு 5 ஆள் இருக்கிற மாதிரி ஒரு தைரியம். அதனாலதான் சார் அடிச்சேன் சார். பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு 6 மாசமா கேட்கிறேன் சார். ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். யோ நீ போயிட்டு இங்க யாரையும் வேலை பார்க்கறது? ஷட் அப். இவன் ஒருத்தன் தான் அடிச்ச வேணா. இங்க வேலை செய்யற ஆள் பேரே தெரியல. நீங்க எப்படியா வீரபத்திரனை பிடிக்க போறீங்க? இமிடியேட்டா இந்த செக் போஸ்ட்ல ஆட்கள் அதிகமா போடுங்க. எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் ஆட்கள் அதிகமா போடணும். எஸ்.
நீ ஒரு நாள் தான் லீவு கேட்ட, ஒரு வாரம் எடுத்து. வேணாம் வேணாம், எல்லாரும் ஜிப்ல இருக்கு, நீ ஏறு. ஏய், இங்க வா. இந்த மீனெல்லாம் எங்க கொண்டு போற? சொல்ற. பக்கத்து ஊருக்கு சார், பக்கத்து ஊருக்கு. பக்கத்துல இங்க ஊர் இருக்கா? பக்கத்துல ஒண்ணும் ஊர் இல்ல சார். டேய், இப்ப சொல்ல போறியா இல்லடா ராஸ்கல்? சொல்றேன் சார், சொல்றேன். நான் வீரபத்திரனை பிடிக்கிறதுக்காக புதுசா வந்திருக்க ஆபீசர். அவனை பிடிக்கணும்னா உங்க உதவி எனக்கு தேவை. ஏன்னா அவனுக்கு சாப்பாடெல்லாம் உங்க ஊர்ல இருந்து போகுதுன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க அவனுக்கு உடந்தையா இருக்கணுங்கிற எண்ணத்துல அதை செய்யல, எனக்கு தெரியும். அவன் மேல உள்ள பயத்துல தான் செய்றீங்க. நீங்க அவனுக்கு செய்யற உதவியை நிறுத்தினா நிச்சயமா அவன் இந்த காட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். சார், நீங்க வீரபத்திரனை பிடிக்கணும்னா தாராளமா பிடிச்சிக்கலாம். ஆனா அதுக்காக அவனுக்கு வேண்டிய அரிசி பருப்பெல்லாம் நாங்க தான் அனுப்புறோம்னு புது கதையெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க செத்தமா இருக்கமா இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் வந்துச்சு, அதுவும் இப்ப வர்றது இல்ல. குடிக்க தண்ணி கிடையாது, தபால் கிடையாது. ஆனா மிரட்ட மட்டும் ஆளுக்கு வந்துடுறீங்க. தம்பி, பேனுக்கு அடியில உட்காந்துக்கிட்டு நோகாம காத்து வாங்கிட்டு மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலையை ஒழுங்கா பாருங்க தம்பி. என்னங்க சார்? வண்டியில என்ன இருக்கு? மணல் இருக்குங்க. மணலா? இத பார்த்த பிறகும் என்ன ஃபேனுக்கடியில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போக சொல்றீங்களா? உங்கள ஒருத்தர் நான் பேசுனேன், உதாசீனப்படுத்துனீங்க. இப்ப அதிகாரியா பேசுறேன். வீரபத்ரனுக்கு உதவி பண்றதை நிறுத்திட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா, முடியாதா? கவர்மெண்ட் ரூல் தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் ரூலை தூக்கி குப்பத்தட்டுல போடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா வீரபத்திரன் அடிக்கிறான். நாங்க யாருக்கு சார் பயப்படுறது? காட்டி கொடுங்கன்னு நீங்க அடிக்கிறீங்க, காட்டி கொடுத்தா அவன் அடிக்கிறான். இடையில மாட்டிட்டு நாங்க தான் சாகுறோம். எப்படி சார் வீரபத்திரனை பிடிக்க போறீங்க? உங்க ஆளுங்களை எவனாவது ஒழுங்கானவனா இருக்கானா? அவங்க கிட்ட காசு வாங்குற அதிகாரி உண்டா இல்ல அரசியல்வாதி தான் உண்டா? இவ்வளவு எதுக்கு சார்? தேர்தலில் நிக்கிறவங்க கூட எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வர்றதில்ல. ஓட்டு போட மக்களை மிரட்ட சொல்லி அவங்க கிட்ட தான் போறாங்க. போற போக்குல அவன் சொல்றவன் தான் முதலமைச்சராவே வர முடியும் போல இருக்கு. நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. உங்களுக்கு வீரபத்திரன் கிட்ட பயம் இருக்கு. அவனை இந்த அளவுக்கு வளர விட்டுட்டாங்களேங்கிற ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. யாருக்கு சார் தைரியம் இல்ல? யாருக்கு இல்ல? வீரபத்திரன் இருக்கிற இடத்த பத்தி எங்க ஊருக்காரன் ஒருத்தர் துப்பு கொடுத்தான். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களே. வீரபத்திரன் வீசி எறிகிற எலும்பு துண்டுக்காக அலைகிற நாய்ங்க சார். இவங்க எங்க சார் பிடிக்க போறாங்க? இதோ பாத்தீங்களா, துப்பு கொடுத்தவன் உயிரோட இல்ல. ஆனா இவ வயித்துல துப்பு கட்டவனோட புள்ள. அப்படியே உங்க பேச்ச கேட்டு இந்த ஊர்ல யாராவது வீரபத்திரனை காட்டி கொடுத்துட்டா இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தாலி அறுத்துட்டு முண்டாச்சி ஆகி முடங்கி கிடக்க வேண்டியதான். போங்க போங்க சார். காஞ்ச சொல்லி பொறுக்கிட்டாங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டு அவங்க வயித்துல மண்ணெளி போட்டுட்டு நீங்க நல்லா இருங்க. மகராசனா போயிட்டு வாங்க. முதலாளி, ஏன் கொற்ற மழையில குதிரை காலடியில் படுத்துருக்கீங்க? வாழைப்பழம் நீங்க அதை குரம் கொண்டு வந்திருக்கேன், அது நம்மளை பராண்டிருச்சு. வீரபத்ரா மூஞ்சில கரிய பூசிட்டான் பரபாகரன்.
குறைக்கிற நான் எல்லாம் கொஞ்ச நாள்ல வாலாட்டை வைக்கலையான்னு கேட்டியே. அவன் குறைக்கிற ஜாதி இல்லடா, கர்ஜிக்கிற சிங்கம். இந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அது நானா தான் இருக்கணும். எப்படி முடியும்? ஊர் ஜனங்களை மிரட்டி நமக்கு சாப்பாடு வர முடியாத வரைக்கும் பண்ணிட்டான். செக் போஸ்ட்ல அவன் ஆட்களை நிறுத்தி நாம கடத்துறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டானே. அங்க பார், ஒரு வழி தெரியுது. எங்க முதலாளி? அடே, மாதேஸ்வரன் கோயில் வழியா ஒகேனக்கல் போனா ஏவன் தடங்க இல்லாம நேரா மைசூர் போய் சேர்ந்துடலாம். மாதேஸ்வரன் கோயிலுக்குள்ள மொத்த மிலிட்டரியா வந்தாலும் உள்ள நுழைய முடியாதுடா. மிலிட்டரி நுழைய முடியாம இருக்கலாம், ஆனா நாம நுழைய முடியாது. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறவன் அங்கதான் இருக்கான். யாரா? உங்க பங்காளி கிட்டு. அந்த பொடிப்பைய எனக்கு போட்டியா? அவன் பொடியன்னு நினைச்சு மூக்கு பொடியா மூக்குல போட்டீங்க. அவன் மிளகா பொடியால எறிகிறான். அவன் என்னத்தரா புடுங்க முடியும்? தெருவுல வாழை சுத்திக்கிட்டு பயந்துகிட்டு போற சொரிநாய் கூட அது இருக்கிற வீட்டு பக்கம் போனா குறைக்கதான் செய்யும். அவன் இடத்துல அவன் பெரிய ஆளுன்னு சொல்றேன். இங்க எப்படி பிரபாகரனால நுழைய முடியாதோ அதே மாதிரி அவன் இடத்துல நாமளும் நுழைய முடியாதுங்கிற. பிரிஞ்சிருந்து சாகிறத விட ஒன்னா இருந்து சம்பாதிக்கலாம்னு சமாதானம் பேசிப்பார். என்னடா பழசெல்லாம் மறந்துட்டு நாம எல்லாரும் சமாதானமா போயிடலான்னு முதலாளி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ஏண்டா குருவிய சுடுற மாதிரி என் குடும்பத்தை சுட்டு தள்ளனோட நான் கை குலுக்கணுமா? கேட்டு நடந்தது நடந்து போச்சு. நமக்குள்ள என்ன தகராறு? நாமெல்லாம் ஒரே ஜாதிப்பா, ஒன்னா போயிடலாமே. ஒரே ஜாதினா போன உயிர் திரும்பி வந்துருமா? வீரபத்ரனுக்கு சாவு என்னாலதான். இதே மாதிரி ஒரு நாள் நடு ரோட்ல அவன் தோலை உரிக்கல. ஏய், இன்னொரு முறை இந்த மாதிரி விஷயத்துக்காக என்கிட்ட வந்த போடா போடா. அம்மா கொஞ்சம் உட்காரேன். ஏண்டா? நான் படுக்கணும். போய் பாட்டி மடியில படு. அப்பா படுத்துக்கார். உங்க அம்மா மடியில அவரு படுத்துப்பாராம். எங்க அம்மா மடியில நான் படுத்துக்கணுமா? அப்படியா சொன்ன? ஆமா. தாத்தா சொத்தெல்லாம் பேரனுக்கு தான் சொந்தம். பாட்டியும் தாத்தா சொத்து தான். அதனால அவரை விட உனக்கு தான் சொந்தம் அதிகம். அவரை எழுப்பிட்டு நீ போய் படு போ. அண்ணியும் சொல்லுவா. வாமா. வரேன்டா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுந்துருங்க. அம்மா சொன்னாங்க தாத்தா சொத்து எல்லாம் பேரனுக்கு தான் சொந்தம். நீ முதல்ல எழுந்திரி. நீ எந்திரிக்கலைனா நேர போய் சின்ன தம்பி ராவத்தரை கூட்டிட்டு வந்துருவான். துரை, என்ன சாமி கண்ணு? துரை, நீங்க எடுத்த ஆக்ஷன்ல பாம்பு விழுந்த மாதிரி ஆடி போயிட்டா வீரபத்ரன். இல்லன்னா சண்டைக்காரனுக்கு சமாதானம் தூது விட்டுருப்பானா? என்னன்னு சொல்லாம நீயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? துரை, வீரபத்ரனுடைய கடத்தல் லாரி எங்கேயும் போக முடியாதபடி எல்லா ரூட்டையும் நீங்க அடைச்சிட்டீங்க. இருந்த ஒரே ரூட் அக்காமலை. அங்க வீரபத்ரனை கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பங்காளி கிட்டி. ரெண்டு பக்கம் இடி வாங்குற மத்தளமா இருந்து கிழிஞ்சு போகாம ஒத்து ஊதுற நாயனமா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு கிட்டிக்கு தூது அனுப்பிச்சான் வீரபத்ரன். தூது வந்தவன் மூஞ்சில காரி துப்பி நிறைய கரிய பூசி அனுப்பிச்சிட்டான் கிட்டி. ஆஹா, பங்காளி கிட்டிய நான் சந்திக்கணுமே. எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பன். ஏற்பாடு பண்றேன் துரை. எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கு, பயமா? ஆனானப்பட்ட வீரபத்ரனே உன்னை பார்த்து பயந்துட்டு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சமாதானம் பேச வரானா? உன்னை பத்தி சொல்லவா வேணும்? பயப்படாத, உன்னை பிடிக்கிறதுக்காக வரல, உன்கிட்ட ஒரு உதவிக்காகத்தான் வந்திருக்கேன். என்கிட்ட என்ன உதவி? இந்த பாரு, நேரா விஷயத்துக்கு வரேன். உனக்கு வீரபத்ரனுக்குள்ள பகை என்னன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு ஆளை தூது அனுப்புனதும் அவனை நீ திருப்பி அனுப்புனதும் எனக்கு தெரியும். அது நடந்து முடிஞ்ச கதை. உனக்கு என்ன வேணும்? அவன் கூட நீ சமாதானமா போகணும். அவ
அவன் என் குடும்பத்தையே அழிச்சவன். அவனை அழிக்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ அவனை பழி வாங்குறதா அவன் லட்சியமா? ஆமா. அவனை பழி வாங்குறதுக்காக நீ துடிக்கிற, அதுக்கு முன்னாடி அவன் உன்னை கொன்னுட்டானா? என் இடத்துல அவன் நிழல் கூட நெருங்க முடியாது. அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? அவன்கிட்ட சமாதானமா போற மாதிரி நடிச்சு அவனை இங்க வர சொல்லு. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பகையாளி அவன் தெரிஞ்சா அவனை இப்பவே கொன்னுடுவான். இந்த பார், இந்த விஷயம் உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன் மேல பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்ல. நீ எனக்கு இந்த உதவி செஞ்சேனா அரசாங்கத்துல சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி தர முடியும். கிட்டி, இங்க வா. நீ நேரடியா அவனோட மோதவும் முடியாது, அப்படி மோதனா ஜெயிக்கவும் முடியாது. ஏன் இது புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஏன் ஊரை விட்டு நாடோடியா அப்படி உன்னோட இருக்கேன் தெரியுமா? எங்க அண்ணனை கொன்னவனை நானே கொல்லணும். இப்போ என்ன பண்ணோங்கிற? வீரபத்ரனோட முடிவு இப்போ உன்னோட முடிவுல தான் இருக்கு. அவனை சந்திக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு எங்க எப்போன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். தேங்க்ஸ் கிட்டி. மிஸ்டர் பிரபாகரன், வீரபத்ரனோட பங்காளி உங்க திட்டத்துக்கு உதவி பண்ணுவான்னு உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? பங்காளிக்கு வீரபத்ரனோட பணம் வேணும், எனக்கு வீரபத்ரன் வேணும், உயிரோடவோ பணமாகவோ. அதுக்காக நான் யாரையும் நம்ப தயாரா இருக்கேன். நான் கொடுத்திருக்கிற பிளான் படி நாளைக்கு ராத்திரி சத்தியமங்கலத்துக்கு மேற்கே 20 கிலோமீட்டர் தூரத்துல இருட்டு பள்ளங்கிற இடத்துல சந்திக்க போறாங்க. அவங்க சந்திக்க போற இடத்தை நான் போலீஸ் படையோட போய் ரவுண்ட் அப் பண்ண போறேன். சோ ஐ வாண்ட் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, I'll arrange it. என்னவா ஏமாத்த பாக்குற? நான் 8 வயசுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சவன்டா. உன்னை தூண்டில வச்சுதான பிரபாகரன் என்ன பிடிக்க பாக்குறான். ஆனா முதல்ல புளிச்சத்தா தாண்டா மீன் மாட்டோம். சந்தன மரத்தெல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? பிரபாகரன் வந்ததுல இருந்து மரம் எதுவும் வெளியே கொண்டு போக முடியல. வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சு மரம் எல்லாம் வீணா போயிடும். அதான் கூடாரத்துல வைக்கலான்னு கொண்டு போறோம். கூடாரத்துல கொண்டு போய் வச்சா வீரபத்ர மரியாதை வீணா போயிடாது. முதல்ல சந்தன மரத்தெல்லாம் வித்து காசாக்கணும். கொண்டு போ. நாளைக்கே எல்லா மரத்தையும் லாரியில ஏத்தி கேரளாக்கு அனுப்பணும். ஏற்பாடு பண்ணுப்பா. நாளைக்கு நம்ம கடத்த போற விஷயம் பிரபாகரனுக்கு தெரிஞ்சாகணும். எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த ரூட்ல கடத்துறாங்கிறதே தெரிவிச்சிரு. குறுக்க வந்தானா க்ளோஸ் பண்ணிரு.
ஆமா, இங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நாளைக்கு எல்லா சந்தன மரத்தையும் லாரியில கேரளாவுக்கு கடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஏற்கனவே பிரபாகரனுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. அவன் குறுக்க வந்தா க்ளோஸ் பண்ணிடுவோம். இத பாருங்க, இதுக்கெல்லாம் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். கேரளா போறதுக்கு மூணாறு வழியா ஒரு பாதை இருக்கு. இப்ப எங்க இலாக்காவில் அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த ரூட்டை நீங்க பயன்படுத்திக்கீங்க. அநேகமா மத்த எல்லா ரூட்லயும் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் விட பெரிய ஆளு பிரபாகரன். எப்படியும் மோப்பம் பிடிச்சிருவான். ஏதாவது விபரீதம் நடந்தா துப்பாக்கியால 3 தடவை சுடுவேன். அதான் என்னால செய்ய முடியும். கடத்தி காட்டுறேன், பிடிச்சு பாருன்னு அவன் சவால் விட்டுருக்கானா? அவனோட துணிச்சல் மட்டும் தெரியல, அந்த துணிச்சலுக்கான காரணமும் தெரியுது. அவன் கடத்துறதுக்கு உதவி செய்யறதே நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். உண்மையிலேயே சந்தேகப்படுறீங்களா சார்? ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியும். மிஸ்டர் ராஜா, அவன் கடத்துறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு? ஐ மீன், எத்தனை வழி இருக்கு? 7 வழி இருக்கு சார். இந்த 7 வழிக்கு யார் யார் செக்யூரிட்டியா போட்டிருக்கீங்க? இருட்டு பள்ளத்துல இருந்து கவுண்டம்பாளையம் வரைக்கும் ரேஞ்சர் அச்சுதன் நாயர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் சார். குண்டேரிபாளையத்திலிருந்து பண்ணாரி வரைக்கும் ரேஞ்சர் சுப்பிரமணியன் சார். சரி, மூணாறு வழியா கேரளா போற ரூட்டுக்கு யாரை போட்டிருக்கீங்க? சார், இங்க ரூட் எல்லாம் கிடையாது சார். லாரி எல்லாம் போக முடியாது. அப்படியா? குண்டேரிபாளையத்துக்கு ஹரிச்சந்திரனை போட்டுங்க. இருட்டு பள்ளத்துக்கு சுப்பிரமணியத்தை போட்டுங்க. நீங்க ஏன் கூட வாங்க சார். நான் வந்து இல்லங்க, நான் புதுசு, எனக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியாது. நீங்க தான் 15 வருஷமா இங்க இருக்கீங்க. நீங்க என் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கன்னா செக் போஸ்ட்ல யாருமே இல்லாம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சார், ஜாக்கிரதையா தான் இருக்கும். எங்கேயா இருக்கீங்க? அதான் நான் பார்த்தனே. சவால்ல அவன் ஜெயிச்சுட்டானா அவமானம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கு எனக்கு சேர்த்துதான். ஆமா, மேல யாராவது கூப்பிட மரம் வெட்டுறாங்களா? இல்ல சார், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆளுங்க நடந்து போறதே கஷ்டம். போக முடியாது. நடுவுல பெரிய அருவி இருக்கு, சுத்தி தான் போகணும். சமைக்கல, நீங்க நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் சந்தன மரம் ஏத்திட்டு போற லாரியை மடக்கி பிடிங்க. நான் அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிக்கிறேன். துப்பாக்கி சத்தம் கேக்குதுடா. எங்க? அங்க. அப்படின்னா நம்ம ஆள் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க. என்ன கேட்காம யாரும் வண்டியை நிறுத்தக்கூடாது. நான் சிக்னல் கொடுத்தாதான் வண்டியை நிறுத்தலாம். என்ன புரியுதா? சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. டேய் வாடா.
சொல்றா